2 கிழங்கு போதுமா? 2 கிழங்கு போதும். இங்க பாருங்க நம்ம வீட்ல எப்படி கொத்தமல்லி வச்சிருக்குன்னு சொல்லிட்டு. அப்பா எப்படி இருக்கு? ம் சூப்பரா இருக்கு. சீது, ம் இந்த விதையாச்சும் முளைச்சிருமான்னு சொல்லிட்டு கேட்டீல, ம் எப்படி முளைச்சிருச்சா இல்லையா? நல்லாவே முளைச்சிருக்குடா. இதுலயே களை நிறைய இருக்குடா. அதெல்லாம் எடுத்துட்டு இருக்கேன். ஹேமி ஃபேமிலிஸ் எல்லாரும் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? ரொம்ப வருஷமா இதுக்காக தாங்க காத்துட்டு இருக்கேன். நம்ம புதினா செடி வந்துட்டு நல்லாவே வளர்ந்து வந்துச்சு. ஆனா கொத்தமல்லியை மட்டும் நம்மளால பயிர் பண்ணவே முடியலையேடா. ஆமாங்க, நானும் எவ்வளோ வாட்டி போட்டு போட்டு பார்த்துட்டேங்க, சுத்தமா வரவே இல்லை. முளைக்கவே இல்லை. என்னென்னமோ ட்ரை பண்ணிட்டேன். விதையெல்லாம் வாங்கி ஊற வச்சு போட்டு எதோ ட்ரை பண்ணோம். ஒண்ணு சுத்தமா கூட வரவே இல்லை. முளைக்கவே இல்லை. ஒரு செடி கூட முளைக்கவே இல்லை. ஆமா, ஆனா இப்ப ஆர்டர் பண்ணி வாங்கின விதையில எல்லாமே முளைச்சிருச்சு. பக்காவா எல்லாம் மேலே வந்துருச்சு. இங்க பாருங்க நம்ம வீட்ல எப்படி கொத்தமல்லி வச்சிருக்குன்னு சொல்லிட்டு. புதினா வச்சிருக்கும் போது எவ்வளவு ஹாப்பியா இருந்தனோ அதை விட டபுள் மடங்கா இருக்கு. ஏன்னா இது ரொம்ப நாளா நாங்களும் வந்துட்டு முளைக்க வைக்க ட்ரை பண்ணோம்ல, அதனால இப்ப முளைச்சதுக்கு அப்புறம் அவ்வளோ ஹாப்பியா இருக்கு. அப்புறம் நாங்க ரீசெண்டா வெளியில போயிருந்தோம்ல, அப்ப வரும்போது இந்த 2 பூச்செடி அப்புறம் கொஞ்சம் ரோஸ்லாம் வாங்கிட்டு வந்தோமா, ரோஸ்லாம் வச்சாச்சு. இது 2 மட்டும் வைக்காமலே வச்சிருக்கோம். இது எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு. இந்த கையில் வச்சிருக்கல, இந்த இதுவா அது செம்மையா இருக்கு. இது பார்க்கறதுக்கு அழகா இருக்கு. நேர்ல செம்மையா இருக்கு. இதுவும் நல்லா இருந்துச்சு. ஆனா என்ன பூ நேம்லாம் தெரியல. பார்க்கறதுக்கு நல்லா இருக்கே அப்படின்னு சொல்லிட்டு வாங்கிட்டு வந்துட்டோம். கொல்லையில வச்சா நல்லா இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு வீட்டை சுத்தி அப்படியே வந்துட்டு எனக்கு அப்படியே பூவா இருக்கணுங்கிறது ஒரு ஆசை. எனக்கு பறிக்க பிடிக்காது, எல்லாம் வச்சு பயிர் பண்ணணுங்கிற ஒரு ஆசை இருக்கும். மற்றபடி இன்னும் நிறைய செடிகள்லாம் வச்சிருக்கோம். இதுல வந்து இந்த பேக்ல வந்துட்டு முள்ளங்கி போட்டிருக்கோம். அதுலலாம் வெண்டைக்காய், அப்புறம் அதுல சுரைக்காய், இது மாதிரி நிறைய இந்த அன்னைக்கு மண் எடுத்து வந்து கொட்டினோம் பார்த்தீங்களா பேக்கில், அது எல்லாமே வந்து செடி வைக்கணுங்கிறதுக்காக தான் வச்சது. அப்புறம் ஆர்டர் பண்ண விதையெல்லாம் வந்துகிட்டு இருக்குன்னு சொன்னேன்ல, அது எல்லாமே ஆமாம் எல்லாமே வந்துச்சு. எல்லா பேக்லேயும் வந்துட்டு போட்டுட்டேன். கொஞ்சம் கொஞ்சம் பெருசாக வந்துக்கிட்டு இருக்கு. இப்போ தான் ஸோ காய்ச்சதுக்கப்புறம் உங்கள்கிட்ட காமிக்கிறேன். நம்ம வீட்டில் கருவேப்பிலை இருக்கிறது ஆத்திர அவசரத்துக்கு பறிச்சுக்கிறது தான். ஆனால் எங்கள் வீட்டில் 4 செடி இருக்குது. ஆனால் 4மே குட்டி குட்டியாக தான் இருக்குது. அதையும் நாங்கள் மொட்டையடிச்சிட்டு தான் இருக்கோம். இங்கே பாருங்கள், ஆல்ரெடி பறித்து கொஞ்சம் இதாகிடுச்சு. எல்லாத்தையும் மொட்டை அடிச்சிருவாங்க. ஒரு செடியும் வந்துட்டு வளர விடுறது கிடையாது. என்னடா பண்ணுறது? நீங்கள் கடைக்கு போகிறீங்களா, அப்போ வாங்கிட்டு வரணும். வாங்கிட்டு வரது பூச்சா இருக்குது. இதுதான் கொஞ்சம் ஃப்ரெஷ்ஷாக தெரியுது. அதனால அடிக்கடி வந்து இப்படி பறிச்சுக்கிறது. ரொம்பலாம் பறிக்க மாட்டேன், ஒரு 4 எனக்கு தான், அவ்வளோதான். நேற்று தான் புதினா அந்த செடியில் கட் பண்ணேன். இன்னைக்கு இதில் கொஞ்சம் தான் தேவைப்படும், அதிகமாக தேவைப்படாது. பரவாயில்ல, இந்த மாதிரி புதினா கொத்தமல்லி இதெல்லாம் இருக்கிறது ரொம்பவே வந்து யூஸ்ஃபுல் தெரியுமா வீட்டில். கொல்லை இருக்கிறது ரொம்ப யூஸ்ஃபுல். ஆமாம், கொல்லை மெயின் எல்லாருக்கும். ஆமாம், கொல்லை இருக்கிறது அப்படின்னா இது மாதிரி நிறைய. ஆனால் எல்லாருக்குமே ஆசை இருக்கும் சீத்து, செடியெல்லாம் வச்சுக்கணும்னு சொல்லிட்டு. எல்லாருக்குமே இருக்கும். நிறைய பேர் கமெண்ட்ல இருக்காது. அப்படியே கொஞ்சமா பச்சை மிளகா பச்சிருப்போம். இதுல பச்சை மிளகா எல்லாமே செவந்து போச்சு. காஞ்ச மிளகாவா ஆக போகுது. எல்லாம் மிளகாத்தூளுக்கு தான் இனிமே யூஸ் ஆகும். ஆமா, 2 கண்ணுல அப்படி தண்ணி வரும் பாரு. சுத்தமா காரமே இல்லைங்க. அதுதான் உண்மை. கமெண்ட்ல சொல்லியிருந்தாங்க, அக்கா அது காஷ்மீர் மிளகாய்க்கா, அது அப்படிதாக்கா இருக்கும் அப்படின்னு. அது இன்னும் உண்மைதான், காரமே இல்லை. உரப்பும் இருக்க மாட்டேது, ஒன்றும் இருக்க மாட்டேது. இருந்தாலும் உரப்பு இருக்கு, ஒரு சில மிளகா இருக்கு. எந்த மிளகான்னு தெரிய மாட்டேங்குது. ஏதோ ஒரு செடி காரமா இருக்கு. ஏதோ ஒரு செடியில வந்து காரமா இருக்கு. கைப்பட்டு தெரியாதனமே அந்த மிளகால ஏதோ ஒன்று பறிச்சாதான் காரம். இன்னைக்கு நான் என்ன செய்ய போறேன்னு பார்த்தீங்கன்னா, சிக்கன் கிரேவி பண்ணிட்டு அதுக்கப்புறம் ஆஃப்ரிக்கன் ஃபூ பண்ண போறேன். ஆனால் அது எங்களுக்கு கூட செட் ஆகிடும், திவிக்கு செட் ஆகுமான்னு தெரியல. ஸோ அவருக்கு என்ன செய்யலாங்கிறத அதுக்கப்புறம் தான் யோசிக்கணும். அதனால ஃபஸ்ட்டு சிக்கன் குழம்புக்கு வெங்காயம் தக்காளிலாம் அரிஞ்சு வச்சுட்டு, ஃபூக்கும் கிழங்கு. என்னது பூப்பா? ஃபூஃபுவா? ஆமாம். இது எப்படி நான் பண்ணலான்னு சொன்னேன்னா, வினோ வந்துட்டு முன்னாடி சொல்லிக்கிட்டே இருப்பான், ஃபூ பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு. அதை நாங்கள் வந்து பேசிகிட்டு இருக்கும்போது அத்தையும் காதில் வாங்கிட்டு தான் இருந்தாங்க. அப்போ அவங்களோட சேனலில் ஃபூ பண்ணிட்டாங்க. ஸோ நம்மளும் ட்ரை பண்ணோம். நாங்கள் 2 மாதம் லீவில் ஊருக்கு போயிருந்தோம் பார்த்தீங்களா, அப்போ வந்துட்டு விஜய் வாங்கிட்டு வந்து பண்ணி சாப்பிட்டுட்டு இருந்தாங்க. அவங்க வந்து மீன் குழம்புக்கு சாப்பிட்டாங்க. இன்னைக்கு நான் பண்ண போகிறது சிக்கன் குழம்புக்கு. ஸோ நான் வந்து சொன்னதை வந்துட்டு அத்தை செஞ்சுட்டாங்க. ஸோ அவங்க மீன் குழம்புல ட்ரை பண்ணாங்க, நான் வந்து இன்னைக்கு சிக்கன் குழம்புல ட்ரை பண்ண போகிறேன். அதுதான் இன்னைக்கு செய்ய போகிறேன். அதுக்கு ஃபஸ்ட்டு நம்ம கிரேவி பண்ணிடுவோம், சிக்கன் கிரேவி. வெங்காயம்லாம் அரிஞ்சு ஃபஸ்ட்டு எடுத்து வச்சுடுவோம்.
இதுதான் கட்டை கொஞ்சம் பெருசாக இருக்கிற மாதிரி இருக்குது. இதில் கிழங்கு பெருசாக இருக்கும்னு நினைக்கிறேன். பூ பண்ணுறதுக்கு கிழங்கு தேட வந்திருக்கேன். இப்போ எல்லாத்தையும் விட இதுதான் கட்டை பெருசாக இருக்குது. இதில் கிழங்கு கொஞ்சம் பெருசாக இருக்கும்னு நான் நினைக்கிறேன். பார்ப்போம் நோண்டி. என்னடி உள்ளுக்குள்ள இருந்து என்னடா வெள்ளை இது? வெள்ளையா வருது? எருவு. எருவா? இது பார்ப்போம். என்னடா ஒரே வேறாக தான் வருது, கிழங்கு வரல. சின்னதா இருக்கா என்ன? கொஞ்சம் பரவாயில்ல, கொஞ்சம் பரவாயில்லையா? பெருசாக தான் இருக்குது. வந்து பாரு. ஆஹா, ரொம்ப சின்னதா இருக்கே. அது கொஞ்சம் மொத்தமா தான் நல்லா இருக்கு சீத்து. நம்ம வீட்டில் கிழங்கே இவ்வளோ பெருசு தானே வருது. இல்ல அப்பெல்லாம் கிடையாது. எவ்வளவு பெருசு தெரியுமா நம்ம அப்போ வீட்ல? மூடிடுவா. இல்ல இந்த சைடு வந்திருக்கான்னு பாரு. ஆஹா, அங்க இல்ல, இந்த சைடு. 2 கிழங்கு போதுமா? 2 கிழங்கு போதும். ஆனால் நீ சொன்ன பாரு சீசன் இல்லைன்னு. கடலூரில் தான் சீசன். இது எப்படி இருக்கு தெரியுமா? நான் உங்கள்ட்ட கேட்டேன்டி அந்த கிழங்குக்காரங்கள்ட்ட. எல்லா டைமும் சீசன்னா எல்லா ஊர்லேயும் கிடைக்கும்னு அர்த்தம். சரியா? மாம்பழ சீசன்னா மாம்பழம் எல்லா ஊர்லேயும் கிடைக்குதுல்ல, அதுமாரி கிழங்கு சீசன்னா எல்லா ஊர்லேயும் கிடைக்கும். அப்புறம் எதுக்கடி கடலூர் கிழங்குன்னு சொல்லிட்டு வராங்க? அது கடலூரில் நிறைய கிடைக்குது. இப்போ சேலத்து மாம்பழம், பன்ருட்டி பலாப்பழம் அப்படி சொல்கிறாங்களே, அது மாதிரி கடலூரில் இது மரவள்ளி கிழங்கு ஃபேமஸாக இருக்கும். ரேட்டு கம்மியாக இருக்கும். புரியுதா? ஓகே ஓகே. என்ன மாதிரி ஒரு நாலேஜ் பர்சனை வச்சுட்டு இப்படிலாம் பேசாத. சரிங்க சரிங்க. அப்படின்னு நானே சொல்லிக்க வேண்டியது தான். சரி, நம்ம ஒன்று நினச்சா அது ஒன்று நடக்குது பாரு. நான் கிழங்கு நேரம் முத்திருக்கோன்னு நினச்சேன் சீத்தோ. நானே முத்தி இருக்குன்னு தான் நினச்சேன். ஏன்னா சீசன் தானே, அதனால் டெய்லியும் கிழங்கு வந்துட்டு இருக்குது. ஸோ நம்ம வீட்டில் தான் செடி இருக்கே, அதுவும் முளைச்சி நல்லா வேரெல்லாம் விட்டுருந்துச்சு. பெருசாக கிழங்கு வச்சுருக்குன்னு பார்த்தா சின்னதாக தான் இருக்குது. ஓ, நேற்று வந்துச்சு கிழங்கு, இன்றைக்கும் வரும்னு நம்பிக்கையில் இருக்கேன். ஏன் நேற்று வந்து கூண்டுச்சு ஞாபகம் இருக்கா? இல்லை கடலூர் நேற்று கிழங்கு வந்துச்சு, முந்த நாளும் வந்துச்சு. இன்னைக்கு எங்கே நேரம் வருமானாங்கிறது தெரில. கிழங்கு எப்படியாவது வந்துருங்கிற நம்பிக்கையில் நானும் குழம்பு வைக்க ஆரம்பிச்சிட்டேன். இது வரைக்கும் கிழங்கே வரல. அது வேற கவலையாக இருக்குது எனக்கு. இப்போ என்ன பண்ணிட்டு இருக்கேன்னா, இது சிக்கன் குழம்பு வச்சுட்டு இருக்கேன். சிக்கன் எடுத்தாலே திவி வந்துட்டு சிக்கன் எடுத்தோன்னு சொன்னாலே பிரியாணி போட்டிங்களா அப்படின்னு தான் கேட்பான். ஸோ அவனுக்காக கொஞ்சமாக பிரியாணி போடலான்னு குக்கரில் போட்டுட்ருக்கேன். இன்னும் வந்து ஏன்டி இத்தனை வேலை செய்கிற, வேணாம் கஷ்டமாக இருக்குன்னு சொல்கிறேன். ஆஹா, என் பிள்ளைக்காக நான் பண்ணியே ஆவேன் அப்படின்னு இந்த குக்கரில் பிரியாணி போட்டுட்ருக்கேன். பிரியாணி என்ன திவிக்கு மட்டுமா இல்லை எங்களுக்குமா? என்ன இவ்வளோத்தையும் அவன் சாப்பிட போகிறானா? எல்லாருக்கும் தான். அவன் பேரை சொல்லி நம்மளும் சாப்பிட்டுக்குவோம். திவியே ஸ்கூல் விட்டு வந்துட்டான். இது வரைக்கும் கிழங்கு வந்த பாடு கிடையாது. இன்னைக்கு வர கன்ஃபார்ம், நம்பாத. வராதா? அது என்ன நீ சொல்றது? திவிகிட்ட கேட்போம். 2 ஏதாவது ஒன்று தொடு. வரும் வரும் நம்பிக்கையோட காத்துட்டு இருப்போம். வருமா? நீ ஒன்று தருப்பா. அவரும் எல்லாரும் கையால தருவாங்க, நான் வாயால சொல்றேன். வரும்னு சொல்லிட்டாரு. கன்ஃபார்ம் வரும். பரவாயில்ல. நீங்க 2 பேரும் சொன்ன வாக்கு வேத வாக்கா நினைச்சிட்டு நான் வெயிட் பண்றேன். சரியா? இது மட்டும் உண்மையா இருந்துச்சு. சாப்பிடாம இருக்க மாட்டேன். திவிக்கு போட்ட பிரியாணியை நான் சாப்பிடுவேன். இதுவும் சாப்பிட்டாச்சு. நிவி அப்படித்தானே? நிவி உங்களை அப்படி மேய விடணும் நிவி இல்ல? மியா கீழே குடிஞ்சு பார்த்துட்டு இருக்கேன். என்ன பண்றான் ஆளு? ஏதாவது சாப்பாடு கொடுத்தாலும் ஏதாவது கொடுத்தாலும் வாய் வந்து இப்படி பண்ணிக்கிறான். நல்லா இறுக்கி கட்டிக்குது. வேணுமா நிவி? வேணுமா? 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 திவி கேள்தங்க, நீ கேள்தங்க. திவி வேணுமா? வேணுமா? சும்மா சாப்பாடு வச்சுட்டு கேளு. வேணுமா? 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 ஆஹா, பிரியாணில குடுக்குற வேணானே எப்படி சொல்லுவான்? எப்படியோ ஒரு வழியா நமக்கு கிழங்கு கிடைச்சிருச்சுங்க. ஆமாம், நான் தம்பியை குளிக்க வச்சுட்டு போயிட்டு வரதுக்குள்ளே வினோ கிழங்கு வாங்கிட்டு வந்து வச்சுட்டான். ஸோ நம்ம இதுக்கப்புறம் இதை கட் பண்ணி பூ செய்வோம். ஓஃபு காஃபுன்னு எனக்கு ஒன்றுமே புரியல. இது நல்லா இருக்குமா சீத்து? செஞ்சு தரேன், சாப்பிட்டுட்டு ரிசல்ட்டு சொல்லு. அதுக்கு முன்னாடியெல்லாம் என்கிட்ட கேட்காத. நான் என்னமோ ஆப்பிரிக்காவில் பிறந்த மாதிரியும்
அங்கேருந்து என்னை கல்யாணம் பண்ணிட்டு வந்த மாதிரி நீ பேசுறது இருக்கு. இந்த மரவள்ளி கிழங்க நல்லா சின்னதாக கட் பண்ணி இது மாதிரி நல்லா அரைச்சி எடுத்துகிட்டு வந்துட்டேன். இதுக்கப்புறம் நம்ம ஃபூஃபு செய்ய வேண்டியதான். நம்ம ஆசைக்கு என்னதான் செஞ்சாலும் மரவள்ளி கிழங்க வேக வச்சு சாப்பிட்றது தான் டேஸ்ட்டே. ஸோ அதனால் கொஞ்சம் எக்ஸ்ட்ரா இருந்துச்சா அதை வந்து குக்கரில் வேக போட்டிருக்கேன். ஒரு 5 கிழங்க தூக்கி போட்டிருக்கேன். அதையும் இதையும் டேஸ்ட் பண்ணி பார்ப்போம். அவங்களோட பாரம்பரியம் டேஸ்ட் எப்படி இருக்குது, நம்மளுடைய காலங்காலமாக நம்ம சாப்பிட்டு வர டேஸ்ட் எப்படி இருக்குங்கிறதையும் பார்ப்போம். ஃபஸ்ட்டு வந்துட்டு அரைச்சி நல்லா எடுத்துகிட்டு வந்துட்டேன். இதை போட்டு கிளறணும். நம்ம எப்பயுமே சாதத்துக்கு எப்படி உப்பு போட்டு சமைப்போமோ அது மாதிரி இதுக்கு கொஞ்சமாக உப்பு போட்டு நல்லா கிளறணும். கலர் சேஞ்ச் ஆகிற வரைக்கும். இதில் அப்படியே கொஞ்சமாக உப்பு. இதை கைவிடாமல் கிளறிக்கிட்டே இருக்கணும். கைவிட்டா என்னாகும்? கைவிட்டால் சட்டியோட ஒட்டிக்கும். சட்டியோட ஒட்டிக்கும். இங்கே பாரு இப்பயே எப்படி ஆயிடுச்சு பார்த்தியா? ஆஹா ஆஹா, இன்னைக்கு என்ன பண்ண போகிறாளோ தெரியலையே அப்படின்னு தானே மைண்ட் செட் வருது. ஐயோ பரவாயில்ல சித்து, பார்க்கவே பக்காவாக இருக்கு சித்து. பக்காவாக தான்டா இருக்கும். ஆனால் கை வலி வந்துருச்சுங்க, சரியான வலி. ஐயோ இதை நீங்கள் ட்ரை பண்ணிடாதீங்க. ஏங்க ட்ரை பண்ணிடாதீங்க, வேண்டாம். சுற்றி சுற்றி எடுக்கிறதுக்குள்ள அப்பா மைதா மாதிரி இருக்குடி. பாரு, அப்பாடியோ இப்படி தானே இருக்கும் மைதா மாவு புரோட்டா போடுறப்ப. ஆமாம் இப்படி தான் இருக்கும். இன்னும் ஒரு தடவை புரோட்டா போட்டு கொடுத்தான் எங்களுக்கு. ஆனால் இது வரைக்கும் விலாக் எடுக்கல. விலாக் எடுக்கல, எங்களுக்கு போட்டு கொடுத்தான். ஒரு நாளைக்கு நம்ம போடுவோம். போடு. போடுறான்னு தான் சொல்கிற. அன்னைக்கு போட்டது தான், அதுக்கப்புறம் நீ விட்டுட்டது. இதை பார்க்கும் போதே எனக்கு சிரிப்பு தான் சிரிப்பு வருது. உனக்கு சிரிப்பு வருது? எப்படி இருக்கு? சூப்பரா இருக்கு. போய் சொல்லாத, உண்மையாவே. சத்தியமா சத்தியமா நல்லா இருக்காங்க. திவிக்கு அவன் மூஞ்சி தான் ரியாக்ஷன் மாறுதே. அவனுக்கு செட் ஆகல. அவனுக்கு நல்லா செட் ஆகாது நானே. நல்லா இருக்கானே? உண்மையை மட்டும் சொல்லணும். உண்மையா நல்லா இருக்கு. உண்மையா நல்லா இருக்கா? சாப்பிட சாப்பிட தான் டேஸ்ட், உள்ள இறங்க இறங்க தான் டேஸ்ட் தெரியுது. காரம் தான். என்னடா கம்மு விட்டுக்கிட்டு இருக்க? கம்மு ஸ்பைடர் வந்து. ஐயோ நீ சாப்பிட்றத பார்த்தா எனக்கு வாய் ஊறுதுடி. இந்த ஃபூஃபுக்கும் சிக்கன் கிரேவிக்கும் பக்காவா இருக்கு. சிக்கனா? அப்ப இதுல மேல இது மேல கிடக்கிறதெல்லாம் அப்புறம் என்ன மட்டன் மாதிரி தெரியுதா? நான் கூட எப்படி இருக்குமோ அப்படின்னு ட்ரை பண்ணலாமா எல்லாரும்? உண்மையாவே ட்ரை பண்ணுங்க. ஆனால் ரொம்ப கஷ்டமாக தான் இருக்குது. இந்த கிளறும் போது தான் எனக்கு கஷ்டம். கை வலி வந்துருச்சு, அந்த அளவுக்கு கிளறிக்கிட்டு இருந்தேன். ஏன்னா சிம்முலேயே போட்டு கை விடாமல் கிளறிக்கிட்டே இருக்கணும், அப்போ தான் அடி பிடிக்காது. நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள், செமையாக இருக்குது. மீன் குழம்புக்கு இது வரைக்கும் நான் ட்ரை பண்ணல, அத்தை தான் ட்ரை பண்ணியிருக்காங்க, நல்லா இருக்குன்னு சொல்லியிருக்காங்க. ஆப்ரிக்கன்ஸ் வீடியோலாம் ஃபுட்டு சாப்பிடும்போது நான் பார்த்துருக்கேன். அதில் வந்துட்டு இப்படி எடுப்பாங்களா, ஐயோ என்னடா அது மைதா மாவுலாம் சாப்பிட்றாங்களே, நம்மளாம் சாப்பிடக்கூடாதுன்னு சொல்லுவோமே அப்படின்னு நினச்சிருக்கேன். ஆனால் அதுக்கப்புறம் தான் நான் தெளிவடைஞ்சேன், ஓ அது மைதா மாவு இல்லை, மரவள்ளி கிழங்குல தான் இப்படி பண்ணியிருக்காங்க அப்படின்ட்டு. அவங்களோட டேஸ்ட்டு வேறு மாதிரி தாங்க இருக்குது. நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். நான் பாரு போட்டு இழுப்புறான் பாரு. எப்படி சாப்பாடு மாதிரி இருக்கு? அப்படி இருக்கு? சாப்பாடு மாதிரிலாம் இல்லை, இது ஒரு களி மாதிரி இருக்குது எனக்கு. நம்மளோட மரவள்ளி கிழங்கு அவிச்சிட்டு வந்தது. இதை பார்ப்போம். சிக்கனுக்கு இந்த மாதிரி காம்பினேஷன் இது வரைக்கும் நான் சாப்பிட்டதே இல்லை. எதுவுமே நல்லா தான் இருக்கு. சாப்பிடு. அவ்வளோதாங்க. இந்த ஃபூஃபு நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். ஆனால் செய்யும்போது தான் கொஞ்சம் கஷ்டமாக இருந்துச்சு, கை வலிச்சுது. மற்றபடி டேஸ்ட்டில் எந்த குறையுமே இல்லை, செம்மையாக இருக்குது. மீன் குழம்புக்கு இன்னொரு நாள் ட்ரை பண்ணி பார்ப்போம். சிக்கன் குழம்புக்கு நல்லாயிருக்கு. ஓகேங்க, இந்த விளாக் உங்களுக்கு கண்டிப்பாக பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். அடுத்த விளாகில் பார்க்கலாம். பாய் பாய் பாய். ஃபூஃபு நீங்கள் சாப்பிட்ருந்தீங்கன்னா கமெண்ட்டில் சொல்லுங்கள்.